ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணை விட்டு பிரிகிற போது யாரை நம்பியும் இந்த மார்க்கத்தை விடவில்லை. மார்க்கத்தை அவர்கள் நம்பி கண்ணை மூடியது நிம்மதியாய் எதை வைத்து தெரியுமா? இந்த பின்னையிலே இருக்கிற மதரசாவின் தோழர்கள் என் மார்க்கத்தை உலகம் முழுக்க எட்டு திக்கும் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்கிற நிம்மதியோடு கண்ணை மூடினார்கள். ஒரு மீடியாவும் இல்லாத காலத்தில் இஸ்லாம் வளர்ந்தது அந்த திண்ணையில் இருந்துதான். 13 வருஷம் மக்காவில் இஸ்லாத்தை நிலைநிறுத்தியது தாருல் அர்கம் என்கிற மதரசா. 10 ஆண்டு காலம் மதீனாவினுடைய இஸ்லாமிய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது சுஃபா என்கிற திண்ணை மதரசா. ஒட்டுமொத்தமாக உலகத்திற்கெல்லாம் ஞானத்தை திறந்து வைத்தது, அதன் வாசல்களுக்கு வழிவிட்டது பகதாதினுடைய நிசாமியா. 3வது நூற்றாண்டிலே நிசாமியாக்கள் எக்கச்சக்கமா, அப்போலாம் மதரசாக்கு வேற பேர் கிடையாது. இப்பதான் நீங்க மிஸ்பாலுதா ஹசனியா அது இதுன்னு மாறி வைக்கிறீங்க. பகதாதிலே மொத்தம் 40 மதரசாக்கள், 40 மதரசாவுக்கும் நிசாமியான் பேரு. எல்லாமே நிசாமியா தான். நிசாமியா ஒரு மதரசா அல்ல. அதிலே எங்கோ ஒரு திண்ணையிலே இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி படித்தார்கள். எல்லாமே நிசாமியா. وقال رسول الله صلى الله عليه وسلم انما ورثوا العلم صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த பட்டமளிப்பு விழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், சனது வழங்கி ஆசி உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஹஜரத் கிப்லா தாமத் பரக்காத்துஹும் அவர்கள், விழாவின் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிற தர்மபுரி மாவட்ட காசி ஹஜரத் தாமத் பரக்காத்துஹும் அவர்கள், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருந்தகைகள், மரியாதைக்குரிய மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்கள், இந்த விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய அஹ்சனி ஆலிம்கள், பட்டம் பெறக்கூடிய மௌலவிகள், ஹாஃபிதுகள், அவர்களின் பெற்றோர்கள், தங்களுடைய வருகையின் மூலமாக விழாவிற்கு சிறப்பு சேர்த்திருக்கிற உலமா பெருமக்கள் மற்றும் சகோதரர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் பேரருளால் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் மிக்க ஒரு மதரசாவினுடைய பட்டமளிப்பிலே நாம் வீற்றிருக்கிறோம். மதரசா துவங்கி 142 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்கிறார்கள். இருந்தாலும் முழுமையான மௌலவிகளாக அல்லாமல் நீண்ட நெடுங்காலமாக ஒரு 4-5 ஆண்டுகள் வரை படிப்பித்து தரக்கூடிய கல்லூரியாக இருந்த நிலையில் இருந்து தற்போது மௌலவி ஆலிம்களை உருவாக்கக்கூடிய கல்லூரியாய் இது வளர்ந்திருக்கிறது. மிகச்சிறந்த முறையில் இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒயிட் ஹவுஸ் குடும்பத்தார்களுக்கும் அவர்களுடைய தந்தையும் இதற்கு முக்கியமாய் வித்திட்ட மர்ஹூம் மௌலானா அப்துல் ஹை பாக்கவி நபரல்லாஹு மர்கதஹு வஸகல்லாஹு தராஹு அவர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு,
இந்த மதரசாவினுடைய அற்புதமான தலைமை பணியை, வழிகாட்டலை கண்ணியத்திற்குரிய நம்முடைய இஸ்மாயில் ஹஜ்ரத் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மதரசாவினுடைய பொற்காலம் என்று சொல்லுவேன். நமக்கெல்லாம் உஸ்தாத் ஆகிய கண்ணியத்திற்குரிய PSP ஹஜ்ரத் கிப்லா அவர்கள் இங்கே ஒரு சில ஆண்டுகள் பேராசிரியராக இருந்து பாடம் நடத்தினார்கள். அவர்களோடு எங்களுடைய அன்பு நண்பர்களான பல பாக்கவி உலமாக்கள் ஹஜரத் அவர்களோடு சேர்ந்து PSP ஹஜரத் அவர்கள் பாடம் நடத்திய காலத்திலேயே, சமகாலத்திலேயே அவர்களும் பாடம் நடத்திய போது மதரசா ஒரு நல்ல செழிப்பை, மறுமலர்ச்சியை அந்த நேரத்தில் பெற்றிருந்தது. மீண்டும் மிகச்சிறந்த முறையில் இந்த மதரசாவை உருவாக்க வேண்டும் என்று முனைந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு அவர்களின் எண்ணத்திலே அல்லாஹ் வெற்றியை தர வேண்டும். PSP ஹஜரத் அவர்கள் இங்கே உஸ்தாதாக இருந்தார்கள் என்கிற ஒரு செய்தி இந்த மதரசாவினுடைய விழாவில் நாமெல்லாம் பங்கெடுக்கிற பெருமிதத்திற்கு ஒரு வகையில காரணம். ஹஜரத் பேச்சு வந்துட்டதுனால நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், PSP ஹஜரத் பற்றி ஒரு செய்தி சொல்ல வேண்டும். அவர்கள்தான் மார்க்க கல்வியை பற்றிய நபிமொழி ஒன்றுக்கு வித்தியாசமாய் விளக்கம் தந்தார்கள். நாமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, உத்துலுபுல் இல்ம வலவு பிஸ்ஸீன், சீனா சென்றாயினும், அப்படிதான் தர்ஜுமா சொல்றோம். என்ன தர்ஜுமா தம்பி? சீனா சென்றாயினும் சீர்கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நேரடியாக சொல்லப்படுகிற அந்த கருத்து தவறு என்று சொல்லுவார்கள் ஹஜரத் அவர்கள். அன்பானவர்களே, சொந்த வரலாறு சொல்றதா நினைக்க வேண்டாம். ஹஜரத் அவர்களை அவர்களுடைய வஃபாத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்பு சந்திப்பதற்காக சென்றிருக்கிறோம். ஹஜரத் அவர்கள் கட்டிலில் படுத்திருக்கிற போது பக்கத்தில் இருந்தோம். சஹாபாக்களின் வரலாறு ஒரு 1065 பக்கங்களில் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்று எழுதிய புத்தகத்திற்கு நான் மதிப்புரை வாங்க போயிருந்தேன். ஹஜரத் கையால ஒரு கையெழுத்து வாங்கிடணும் அப்படின்னு கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ எதையாவது கொஞ்சம் படிச்சு காட்டுன்னு சொன்னாங்க. திரும்பி கொஞ்சம் படித்து காட்டினோம். என்னோட உலமாக்களும் இருந்தார்கள். அப்போ PSP ஹஜரத் அவர்கள் அல்லாஹு மறுப்பதவு சொன்னாங்க, இந்த உத்துலுபுல் இல்ம வலவு பிஸ்ஸீன்னு சொல்றீங்களே, நிறைய நீங்கெல்லாம் பேச்சாளர்கள் பயான்ல பேசுறீங்களேப்பா, என்ன அர்த்தம் அப்படின்னாங்க. நம்ம வழக்கமா இது ஓதர காலத்திலிருந்து பேசிட்டு இருக்கிற ஹதீஸ். அது சீனா சென்றாயினும் சீர்கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே, எப்பா உன் அறிவுக்கு இது ஏத்துக்குதா? ரசூலுல்லாஹ் மதீனால உட்காந்துக்கிட்டு சீனாவுக்கு போய் படிக்க சொல்லுவாங்களா? சீனாவில் அப்படி என்ன பெரிய ஆலிம் உலமாக்கெல்லாம் இருந்தாங்களா? சீனாவில் அப்படி என்ன பெரிய மதரசாக்கெல்லாம் இருந்துச்சா? அர்த்தம் இப்படி சொல்றீங்களே, உங்களுடைய அக்களுக்கு, உங்களுடைய அறிவுக்கு பொருத்தமா இருக்குதா? இப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. வழக்கமா இந்த மாதிரி ஹஜரத் பேசினா ஏதாவது தரவுகளோடு தான் பேசுவார்கள். ஹஜரத் அவர்களுடைய பாணி அது. அதனால அமைதியா உட்காந்து சொல்லுங்கன்னு கேட்டோம். ஹஜரத் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஹதீஸ் ஒரு வாக்கியம் போயிருக்கிறது, அதை சரி பண்ணோம்னா சரியா வந்துடும். உத்லுபுல் இல்ம வலவ் குன்த பிஸ்ஸீன், நீங்கள் மார்க்க கல்வியை நீங்கள் சீனாவில் இருந்தாலும் இங்கு வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அதற்கு பொருள். அப்படியானால் மதீனாவிற்குத்தான் உலகம் வந்து பாடம் படிக்க வேண்டும். காரணம், உலகத்திற்கு தேவையான இம்மை மறுமை வெற்றிக்கான அத்தனை சூத்திரங்களும் அடங்கியிருப்பது மதீனாவில். வெற்றிக்கான வழிகளை பேசி அதை விளக்கித் தரக்கூடிய பேராற்றல் பெற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருப்பது மதீனாவில். சைனாவில் எல்லாம் அன்றைக்கு அவ்வளவு பெரிய எந்த ஞானமும் கிடையாது.
குறிப்பாக முஸ்லிம்கள் சென்று போய் படிக்கிற அளவுக்கு அன்றைக்கு சைனா கல்வியிலும் துறை சார்ந்த நிபுணத்துவத்திலையும் பெரிய அளவில் இல்லை. சொல்லிட்டு அதிர்த்தவர்கள் அந்த கிதாப் எடு அப்படின்னு செல்ஃபை கை காட்டினாங்க. பிஎஸ்பி இதானே கை வச்சு அதுதான் அப்படின்னாங்க. பொதுவாகவே கிதாபுகளுக்கு மத்தியில தான் படுத்திருப்பாங்க அதிர்த்து. அதை எடுத்து கொடுத்த உடனே எடுத்து அது இந்த நிகழ்ச்சி இந்த குறிப்பு எந்த கிதாபில் இருக்கிறதோ அந்த இடத்தை எடுத்து வாசிக்க சொன்னார்கள். நாங்கள் அதையும் வாசித்து காட்டினோம். பக்கத்தில் அல்பியான்னு ஒரு கிதாப் இருக்கு. நான் உலமாக்கள் நிறைய இருக்கிறதுனால சொல்றேன். அல்பியா இருக்கு, அதை எடுனாங்க. எடுத்தோம். அல்பியால கானவா அஹ்வாத்துஹான்னு ஒரு பாடம் உலமாக்களுக்கெல்லாம் தெரியும். அந்த பாடம் எடுக்க சொன்னார்கள். அதையும் எடுத்தோம். ஹஜ்ரத் அவர்கள் நீண்ட காலம் பாடம் நடத்தி அவர்களுக்கு கிட்டத்தட்ட மனப்பாடம். இந்த பாடத்துல 5வது பைத்து எடுனாங்க. அந்த பைத்தையும் எடுத்தோம். அப்போ பைத்த படினாங்க. அங்க இருக்குது வபஅத அன் வலவ் கஸீரன் ரஷ்தகர், அதாவது காண இந்த தொடர் அனைத்தும் லவ் என்ற வார்த்தைக்கு பின்னால் போக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அங்க இருக்கு. அதை காட்டி இப்ப சொல்றேன். உத்துலுபுல் இல்ம வ லவ், லவ்வுக்கு பின்னால் குந்த என்ற வாக்கியம் போயிருக்கிறது. இதன்படி பார்த்தால் நீ சீனாவிலே இருந்தாலும் மதீனாவிலே வந்து பாடம் படித்துக்கொள் என்று இதற்கு பொருள். இதுக்கப்புறம் பயான் பேசுறப்போ சீனாவுக்கு போங்கன்னு பேசாதப்பா, மதீனாவுக்கு வாங்கன்னு பேசுவியா அப்படின்னாங்க. அவங்க பாணியில சரின்னு சொல்லிட்டு வந்தோம். அன்பானவர்களே, நாம் அடிக்கடி சொல்லிக் கொள்ளுகிற, பெருமையாய் சொல்லிக் கொள்ளுகிற இந்த கல்வி மதீனத்து நபி நமக்கு இட்ட பிச்சை. மதீனத்தினுடைய மாநபி இந்த மண்ணிற்கு தந்த பேர் உபகாரம். இதுல உச்சகட்ட உபகாரம் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிற 7 ஆண்டு காலங்கள் நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கிற கிதாபுகளின் வழியாக போதிக்கப்படுகிற ஞானம். இதை போல் உலகத்தில் சிறந்த ஞானம் கிடையாது. ஒரு 142 வருஷமா மதரசா நடத்துறாங்க. சாதாரண விஷயம் அல்லன்னு ஹஜ்ரத் சொன்னாங்க. உண்மை, இந்த உலகத்தில் மதரசாக்கள் என்று சொல்லக்கூடிய ஷரியத்தினுடைய கல்வியை போதிக்கக்கூடிய கலாசாலைகளின் வழியாகத்தான் உலகம் முழுக்க இஸ்லாம் பரவியது. 13 வருஷம் மக்காவில் இஸ்லாத்தை நிலைநிறுத்தியது தாருல் அர்கம் என்கிற மதரசா. 10 ஆண்டு காலம் மதீனாவினுடைய இஸ்லாமிய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது சுஃபா என்கிற திண்ணை மதரசா. ஒட்டுமொத்தமாக உலகத்திற்கெல்லாம் ஞானத்தை திறந்து வைத்தது, அதன் வாசல்களுக்கு வழிவிட்டது பகதாதினுடைய நிசாமியா. 3வது நூற்றாண்டிலே நிசாமியாக்கள் எக்கச்சக்கமா. அப்போலாம் மதரசாக்கு வேற பேர் கிடையாது. இப்பதான் நீங்க மிஸ்பாலுதா, அசனியா, அது இதுன்னு மாறி வைக்கிறீங்க. பகதாதிலே மொத்தம் 40 மதரசாக்கள். 40 மதரசாவுக்கும் நிசாமியான் பேர். எல்லாமே நிசாமியா தான். நிசாமியா ஒரு மதரசா அல்ல. அதிலே எங்கோ ஒரு சின்ன இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி படித்தார்கள். எல்லாமே நிசாமியா. அந்த நூற்றாண்டினுடைய கடைசியில் உலகத்திற்கு ஞானத்தை திறந்து வைக்கிற ஜாமிஉல் அஸ்ஹர், காஹிராவினுடைய, கைரோவினுடைய, எகிப்தின் ஜாமியா பல்கலைக்கழகம் துவங்கியது. அல்லாஹ்வின் பேரருளால் அஸ்ஹருக்கு பின்னாலே உலகம் முழுக்க மதரசாக்கள். அந்த வரிசையில் இந்தியாவில மதரசாக்கள், வடக்கே தாருல் உலூம் தேவபந்த் போன்ற மதரசாக்கள், தெற்கே பாக்கியாத்து சாலிஹாத் போன்ற மதரசாக்கள். பாக்கியாத்து சாலிஹாத் கீழக்கரையில் இருக்கிற அரூசியா மதரசா. அந்த வரிசையில் அந்த காலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட மதரசா என்று இந்த மதரசாவினுடைய வரலாறு தெரிகிறது. ஏன்னா 142 வருஷங்கிறப்போ சற்றேறக்குறைய பாக்கியாத்து சாலிஹாத் துவக்கப்பட்டு ஒரு 20 வருஷத்துல இது ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த மதரசாக்களின் வருகையின் மூலமாகத்தான் தமிழகத்தில் மார்க்க எழுச்சி பரவியது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி எந்த மீடியாவும் அன்னைக்கு இல்லை.
இன்னைக்கு இருக்கிற மாதிரி அது இது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், ரீல்ஸ், இன்னைக்கு என்னென்னவெல்லாம் சமூக வலைத்தளங்கள் ஒண்ணுமே கிடையாது. அங்கேதான் 100 ஆண்டுகளை கடந்த லால்பேட்டை வன்மூல் அன்வார், நீடூர் ஜாமியா மிஸ்பாவுல் ஹுதா, இந்த மாதிரி ஆங்காங்கே தோற்றுவிக்கப்பட்ட அந்த கல்வி கேந்திரங்களின் வழியாக இந்த மண்ணில் மார்க்கம் தலை தோங்கியது, பாதுகாக்கப்பட்டது, பரவியது, செழித்து வளர்ந்தது. சப்தமே இல்லாமல் இதற்கெல்லாம் காரணம் யாருன்னா அரபிக் கல்லூரிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணை விட்டு பிரிகிற போது யார நம்பியும் இந்த மார்க்கத்தை விடவில்லை. மார்க்கத்தை அவர்கள் நம்பி கண்ணை மூடியது நிம்மதியாய் எதை வைத்து தெரியுமா? இந்த பின்னையிலே இருக்கிற மதரசாவின் தோழர்கள் என் மார்க்கத்தை உலகம் முழுக்க 8 திக்கும் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்கிற நிம்மதியோடு கண்ணை மூடினார்கள். ஒரு மீடியாவும் இல்லாத காலத்தில் இஸ்லாம் வளர்ந்தது அந்த திண்ணையில் இருந்துதான். வேற எப்படி மதரசா போகல. இஸ்லாம் வளர்ந்ததுக்கு வேற காரணம் அல்ல. அன்னலாருடைய வஃபாத்திற்கு பின்பு அகிலமெல்லாம் பயணித்து உலகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் தௌஹீது கலிமாவை எடுத்துக்கொண்டு போனவர்கள் யார் தெரியுமா? சுஃபா மதரசாவிலே படித்த திண்ணை தோழர்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத திண்ணை தோழர்கள், 3 நாளைக்கு ஒரு முறை பேரித்தம்பழமும் ஜம்சமும் என்று வாழ்க்கையை கடந்த திண்ணை தோழர்கள். ஒரே நேரத்தில் 280 பேர் அந்த திண்ணையில இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் நாங்கள் போய் அந்த திண்ணையை பார்க்கிறோம். நின்னா கூட 280 பேர் நிற்க முடியுமான்னு தெரியல. அப்படி ஒரு குறுகிய இடம். மேலும் கீழுமாய் ஓரமாய் ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு படித்துக் கொண்டிருந்தார்களே, ஆடை கூட முழுசாக இல்லை. பசி வயிறு இன்றைக்கும் முழுமையாய் நிரம்பியதில்லை. ஹஜ்ரத் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், பல நேரங்களில் பல பேர் மயக்கம் விடுவார்களாம். அதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒண்ணு. மயக்கம் போட்டு போட்டு விழுகிற காரணம் வேற ஒண்ணும் இல்ல, சாப்பாடு இல்ல சரியா. அவ்வப்போது ஏதாவது கிடைப்பதை சாப்பிடுவார்கள். மார்க்கத்தை படிக்கவும் அதை கொண்டு போய் மக்களுக்கு சொல்லவும். சில நேரங்கள்ல யார்கிட்டையாவது வாங்கி கொடுப்பாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் பசியோட வந்து நின்றுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பசியோடு இருக்கிறார்கள். ஒரு சுவையான நிகழ்ச்சி அப்படி கிதாபில் இருக்கு. 2-3 பேர் எல்லாம் சாப்பிடாம இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. சாப்பிடாதவங்கள அவங்களும் ஒருத்தர். எல்லாம் பசிக்குதுன்னா ரசூல் அடுத்துன்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் கூப்பிட்டு, இந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போ, ஜுபைர் வீட்டுக்கு ஏதாவது சாப்பிட்ற கொடுப்பாரு, இவங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடு. மன்னிக்கணும், போனது அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா இல்ல, அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. இப்படி வண்டி கிளம்பிச்சுன்னா நேரா அங்க போய் தான் முட்டும், திரும்பினா இங்க வந்தா முட்டும். இடையில வேற எதையும் யோசிக்க மாட்டாங்க. போனாங்க, போயிட்டு போன 2வது நிமிஷம் திரும்பி வந்து நின்ட்டாங்க. என்னப்பா? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல, அதாவது நல்ல பசி நேரத்துல ஏதாவது வரும்னு காத்தப்போ ஆளு வீட்டை இல்லைன்னு பதில் சொல்லார்ல, அந்த வெளியே போன ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவை விட கோபம் யார் மேல வரும் தெரியுமா? இந்த வந்து சொல்ற ஆள் மேல வரும். ஐயும் போய் போட்டு இவர் வரலன்ட்டார் இப்படின்ட்டு நிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மாதிரி தான் பார்த்தாங்க அவரை. சரி பரவாயில்ல, அவங்கள விட்டுட்டு நீங்க வேற யார்ட்டையாவது போய், அநேகமா மிக்தாதா ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், போய் அங்க பார்த்துட்டு வா. நேர போனாரு. 2வது நிமிஷம் திரும்பி வந்துட்டார். வஜத்து பைத்தி, அவரும் வீட்டுல இல்ல. தொடர்ந்து இப்படி வந்த உடனே பொறுத்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்பட்டாங்க. எந்திரிச்சு அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீ உட்காரு, அடுத்து யாரு சொல்றாங்களோ அங்க நான் போய் கேட்டு வர்றேன். லவ் தஹப்த இலல் பஹ்ரி லஜஃபா, நீ கடலுக்கு போனீன்னா கடல்ல தண்ணி இருக்காது, உட்காரு.
யாரு சொன்னது? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நகைச்சுவையாக அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொல்வார்கள், நீ கடலுக்கு போனீன்னா தண்ணி இருக்காது, அதனால நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு. பல நாட்கள் பட்டினியில் பெருங்கொண்ட யாராவது வீட்டிலே உணவு உபரியாக வைத்திருப்பவர்களிடம் வாங்கி கொடுத்து ஓத வைத்து அப்படி அன்றைக்கு உலமாக்களை உருவாக்குகிற அந்த திண்ணையின் வாரிசுகள் தான் இன்னைக்கு எல்லா பக்கமும் நாம் இன்றைக்கு ஓதிக்கொண்டிருக்கிறோம். முழுக்க முழுக்க உலகத்தில் தீனுல் இஸ்லாமை அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கு வரையும் பாதுகாப்பதில் பெரிய பொறுப்பை மதரசாக்கள் வைத்திருக்கிறது. நினைச்சு பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் ஒரு 500-600 வருஷத்துல மதரசாக்கள் இல்லைன்னா இந்த தீன் என்ன? இப்போல்லாம் நிறைய பேர் நாங்கள் தீனை வளர்த்துகிறோம்னு இப்படி ஒரு குழு, நாங்கள் தீனை கொண்டாடுகிறோம் இப்படி ஒரு குழு, நாங்கள் தாவாவை அப்படி செய்கிறோம்னு அங்க ஒரு குழு, இங்க ஒரு குழு. நீங்க எல்லாமே ஒரு 100-200 வருஷத்துல மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வெளியே புறப்பட்டீர்கள். நாங்கள் கேட்பது 1000 வருஷமாக இந்த மண்ணில் தீனுல் இஸ்லாம் நின்னதா இல்லையா? எப்படி நின்னது? 1000 வருஷமாக தீனுல் இஸ்லாம் கிராமங்களுக்கெல்லாம் போச்சா இல்லையா? யார் மூலம் போனது? இன்றைக்கு யாரெல்லாம் நாங்கள் மார்க்கத்தை பரப்புகிறோம், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாமை எடுத்து சொல்லுகிறோம் என்கிற பெயரில் வந்திருக்கிறார்களோ, உங்களுடைய வருகை எல்லாம் கூட, நீங்கள் இயக்கம் கண்டதெல்லாம் கூட ஒரு 100-200 வருஷம் தான். அதற்கு முன்னால் 1200 வருஷம் இந்த மண்ணில் மார்க்கம் பரவியதை உறுதி செய்ததும் பரப்பியதும் எடுத்துரைத்ததும் மார்க்க கருத்துக்களை பகிர்ந்ததும் அதற்காக கரடு முரடான பாதைகளை கடந்ததும் மேடு பள்ளங்களை எதிர்கொண்டதும் ஏற்ற இறக்கங்களிலே போனதும் எல்லாம் அரபிக் கல்லூரிகள். அந்த அடிப்படையிலே தான் அரபிக் கல்லூரிகள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவை மட்டுமல்ல, கியாமத்து வரை எத்தனை மதரசா வேணாலும் திறக்கலாம், ஆனா ஒரு மதரசாவும் மூடக்கூடாது. எத்தனை வேணாலும் திறக்கலாம். நீங்கள் தெருக்கள் தோறும் பக்தாத் நிசாமியால இருந்த மாதிரி ஒரு தெருவுக்கு 2 நிசாமியா இருந்த மாதிரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேயே ஆயிஷா அம்மா வீட்டுல குர்ஆன் மதரசா, அப்சா அம்மா வீட்டுல குர்ஆன் மதரசான்னு ரசூலுடைய வஃபாத்திற்கு பிறகு தெருக்கள் தோறும் திண்ணை பள்ளிகள் இருந்தது போல எத்தனை மதரசாக்கள் வேண்டுமானாலும் உருவாகலாம். ஒரு மதரசா கூட மூடப்படக்கூடாது. ஏனென்றால் பாரம்பரியமாக மார்க்கத்தை பாதுகாப்பது அவர்கள்தான். இன்றைக்கு பட்டம் வாங்கக்கூடிய மௌலவிகள் நாடு முழுக்க சொல்லுகிறோம். இந்த மௌலவிகளிடத்தில் நாங்கள் சொல்லுவது அதைத்தான். வஃபாத்து வரைக்கும் ஏதாவது ஒரு தீன் பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். முழுக்க முழுக்க உலக ரீதியான ஆதாயத்தில் மாத்திரம் போய்விடக்கூடாது. அதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், அதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒண்ணு வேணாம், பட்டம் வாங்குகிற தம்பிகளுக்கு ஒரு 20 வயசு இருக்கலாம். இந்த 20 வயசுல உள்ளவங்க இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? அடுத்தது ஒண்ணு மேற்கொண்டு ஓத போவாங்க. அந்த ஐடியா நிறைய பேருக்கு இப்ப இல்லை. இப்போ இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா அடுத்து இமாமா போவாங்க, ஏதாவது மதரசாவில் ஆசிரியரா போவாங்க, நேரடி ஆசிரியரா இருப்பாங்க, அல்லது இப்போ எல்லாம் ஆன்லைன் ஆசிரியர்கள் நிறைய, அப்படி ஏதாவது செய்வாங்க. மொத்தத்தில் மார்க்க பணி. நாங்க சொல்ல வர்றது என்ன தெரியுமா அன்பானவர்களே? இன்னைக்கு இந்த பசங்க இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒன்றும் வேணாம், சென்னையில் வந்து ஸ்விக்கிலேயோ ஜொமோட்டோலையோ போய் டெலிவரியா சேர்ந்தாருன்னு வைங்களேன், 40,000 ரூபாய் சம்பாதிப்பார். ஒரு ஓலாலையோ ஊபர்லையோ டிரைவரா சேர்ந்தாருன்னு வைங்களேன், இப்போல்லாம் ஓலா கூட அவ்வளோவா இருக்கு, சேர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன், 30,000 ரூபா 40,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். நான் ஐடியா கொடுக்குற மாதிரி நினைச்சுக்காதீங்க அன்பானவர்களே. இதையெல்லாம் விட்டுட்டு ஏதேனும் பள்ளிவாசல், ஏதேனும் மதரசா, ஏதேனும் மார்க்கத்தை சொல்லுகிற இடம், ஏதேனும் ஒரு திண்ணை, நம்ம ஆட்கள் கொடுக்கிற சம்பளம் 15,000 ரூபா, 12 ரூபா, 10 ரூபா, சொல்லுவதற்கே கூச்சமாக இருக்கிறது. இன்னைக்கு கூட வாட்ஸ்அப்ல விளம்பரம் வந்திருக்கு, 10 ரூபாய் தருவோம், காலை உணவு அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும், மதியம் இரவும் நாங்கள் பார்த்து கொள்வோம்.
அவர் பாங்கும் சொல்ல வேண்டும், இமாமாகவும் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, மார்க்க பணியை செய்வதில் மதரசாக்களில் வெளியானவர்களை தவிர நீங்க வேற யாராவது போய் இப்படி சம்பளம் தர்றோம் வந்து பள்ளிவாசல்ல வேலை பாருன்னா அவன் வேற மாதிரி அடிப்பான். கண்டிப்பா பாவப்பட்டிருந்தாலும் இது மார்க்கத்தின் பணி, இது அல்லாஹுவின் பணி, இது இஸ்லாமிய பணி, இது இறை தூதரின் பணி. அன்னலார் ஓதி கொடுத்தார்கள், நாங்கள் ஓதி கொடுக்கிறோம். அன்னலார் தொழ வைத்தார்கள், நாங்கள் தொழ வைக்கிறோம். அன்னலார் மசாயில்கள் சொன்னார்கள், நாங்கள் சொல்லுகிறோம். அன்னலார் நிக்காகுகளை, தலாக்குகளை, தாவாக்களை எல்லாம் செய்தார்கள், நாங்களும் செய்கிறோம். இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் உரத்து சொல்லுகிறோம், உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள். நீ வேணா வேற யாரையாவது கூப்பிட்டு இந்த இறை பணிகளை செய்ய வைக்க முயற்சி எடுத்து பாருங்கள், ஒரு மாசத்துல பள்ளிவாசல்கள் பூட்டப்படும். எவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கிறது தெரியுமா? நான் பெயர், ஊர், மதரசா இதையெல்லாம் சொல்லுவதை தவிர்க்க நினைக்கிறேன். அரபிக் கல்லூரியில பேராசிரியர் ஒருவர், அரபிக் கல்லூரியில் அவருக்கு சம்பளம் 14,000 ரூபாய், வீடு இருக்குது, 2 குழந்தை இருக்குது, 14,000 ரூபாய் சம்பளத்தில் 7,000 ரூபாய் வீட்டு வாடகை. நீங்க தயவு செஞ்சு வாழ்க்கை நடத்த முடியுமான்னு நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். 14,000 ரூபாய். இந்த பேஷ்மாமா இருந்தாவது ஏதாவது துவா ஓத போவாங்க. இந்த தர்சில் இருக்கிறவங்க அதுவும் இருக்காது. அந்த அறைகளுக்குள்ளே மாத்திரம்தான் அவர்களுடைய வாழ்வு. மீதி 7,000 ரூபாயில 2 மக்களோடு, மனைவியோடு, அதுக்கப்புறம் மளிகை உள்ளிட்ட எல்லா செலவுகளோடு அவர் குடும்பம் நடத்த வேண்டும். அவர் அந்த ஊரிலேயே வீடு இருக்கிறது. மாலை 4:30க்கு பாடம் முடிகிறது. நான் இந்த மேடையில் பேசுகிற இந்த செய்தி அல்லாவின் மீது சத்தியம். 4:30 மணிக்கு போய் அவர் ரேபிடோலே ஓட்டுநராக சேருகிறார். ஏன் இப்படி அப்படின்னா 8 மணி வரையும் வீட்டுக்கு போற வரையும் ஒரு 4 ரேபிடோ ஓட்டி 4 இடத்துல கொண்டு போய் விட்டோம்னா ஒரு 200 250 அதுக்குள்ள கிடைக்கும். அந்த 250க்காக நான் சொல்ல வருவது, அவர் அரபிக் கல்லூரி பேராசிரியர். காலையிலிருந்து அவர் நடத்துறது தப்சீர், ஹதீஸ் எல்லாத்தையும் நடத்துறார். சாயந்தரம் ரேபிடோல வண்டி ஓட்ட போயிடுறார், 2 வீலர்ல. அவர் வச்சிருக்கிற 2 வீலர்ல யாராவது ஆட்களை எடுத்து கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல எங்கேயாவது விட்டுட்டு ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய் கிடைச்சா 8 மணிக்கு அவர் வீட்டுக்கு போறார். ஒன்றும் இல்லை, அவர் இந்த 200 250 3 மணி நேரத்தில் சம்பாதிக்கிறது காத்தால இருந்தே வண்டி ஓட்டினார்னா தாராளமா ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் கூட, ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கூட அவர் சம்பாதிக்கலாம். பிடிவாதமா நான் ஓதி கொடுத்து ஆகுவேன்னு உட்கார்ந்து ஓதி கொடுத்துட்டு இருக்காரு. நாங்கள் அதனால் தான் சொல்லுகிறோம், உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள். அன்னலார் தொழ வைத்ததை, அன்னலார் ஓதி கொடுத்ததை, அன்னலார் ஆற்றிய தீனுடைய ஹிதுமத்துகளை என்ன கஷ்டத்திற்கு பிறகும் தொடர்ந்து அதை செய்ய நினைக்கிறோம், அதை செய்து கொண்டே இருக்கிறோம். 10 ரூபாய்க்கு கீழ் ஒற்றை இலக்கத்தில் சம்பளம் வாங்குகிற கிராமங்களை சார்ந்த நிறைய இமாம்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த ஆஃப் பண்ணுங்களேன். அன்பானவர்களே, நபிமார்களின் வாரிசுகள் என்று இந்த உலகத்தில் சொல்லுவதற்கு இவர்கள் எதனால் தகுதி பெறுகிறார்கள் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் சொல்லுகிறேன். அல்லாஹ் உலமாக்களுக்கு கொடுத்த, உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த இல்மு மாதிரி உயர்ந்த இல்மு வேற எதுவும் இல்லை. நீங்க காசு கணக்கு போடக்கூடாது. நான் தத்துவம் சார்ந்து சொல்லுகிறேன், கருத்தியல் சார்ந்து சொல்லுகிறேன், ஐடியாலஜியிலே சொல்லுகிறேன். காசு இன்னைக்கு வேற என்னென்னமோ படிச்சா கிடைக்கும். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு படிப்புக்கு சம்பளம் கூட்டிட்டே போகுது. ஏஐ படிச்சா இனி வர்ற காலத்துல சம்பளம்ங்கிறான். நம்ம எப்பவுமே A1 நம்ம தான். ஷரியத்தினுடைய இல்மு தான், இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். எல்லாரும் இல்முல் ஹலாயிக்குகளை படிப்பார்கள், நாம் இல்முல் ஹாலிகை படிக்கிறோம். படைப்புகளை பற்றி படிக்கிற கல்விகளுக்கும் கலைகளுக்கும் துறைகளுக்கும் இடையில் படைத்தவனை பற்றி படிக்கிற கல்வி நாம் படிக்கிற கல்வி.
ஒரு காலத்திலேயும் திரும்ப பெறாத, வாபஸ் பெறாத ஞானம் நாம் படித்துக் கொண்டிருப்பது. என்னைக்கா இருந்தாலும் ஒரு ஜும்மால அடுத்த ஜும்மால ஒரு அஜர்த்து எந்திரிச்சு நின்று போன வாரம் சொல்லிட்டோம் ஒரு ஹதீஸ, அது இந்த வாரம் வாபஸ் வாங்கிக்கிறோம்லாம் பேச மாட்டோம். கியாமத்து வரை நாங்கள் ஓதுகிற ஆயத்து கியாமத்து வரை ஆயத்து தான். நாங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் கியாமத்து வரை ஹதீஸ் தான். விஞ்ஞானம் மாறும், மருத்துவம் மாறும், தொழில்துறை மாறும், பூகோளம் மாறும், உயிரியல் மாறும், வேதியியல் மாறும், புவியியல் மாறும், எல்லாம் மாறும். யாருக்கும் நிலையான நிலைத்த கருத்து காலத்தில் கிடையாது. ஆனால் இங்கே எல்லாம் உண்டு. கடைசி வரைக்கும் வாபஸ் பெறாமல் உறுதியான இல்மை மாத்திரம் உலகத்திற்கு சொல்லுகிறோம். பட்டமளிப்பு விழாக்களில் பெரும்பாலும் சொல்லுவார்கள், நாங்கள் படிக்கிற இல்முக்கு சனது வைத்திருக்கிறோம். இந்த பையன் புகாரி ஓதி இருக்கிறாருன்னு சொன்னா இவருடைய உஸ்தாதிட்ட இருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் தொடர் போகும். அந்த தொடருடைய சங்கிலிக்கு பேர் சனது. அந்த சனது எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. நாங்கள் எல்லாம் ஷேகுல் ஹதீஸ் கமாலுதீன் ஹஜ்ரத் அவர்கள் நபரல்லாஹு மர்கதஹு அவங்கள்ட்ட ஹதீஸ் எல்லாம் ஓதணும். இந்த ஹஜ்ரத் ஓதுனாங்க, நாங்க ஓதணும். நீங்க அப்படியே அந்த நூலை பிடிச்சிட்டு போனீங்கன்னா கமாலுதீன் ஹஜ்ரத் அவர்கள் அங்கிருந்து அப்படியே ஷேக் ஹசனத் அவர்கள் பாப்பனசேரி, அதுக்கப்புறம் ஷேக் ஹசனத் அவர்கள் அப்படியே உஸ்தாதுன்னு போன ஆலா ஹசரத் ரஹமத்துல்லா கீரானவி ஹசரத் அப்படியே போய் மக்காவினுடைய மதீனாவினுடைய இப்படியே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் முடிச்சிடும். ஓதி கொடுத்தது யாருன்னா இந்த சனது, இந்த சில்சிலா, இந்த தொடர் அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம். அன்பான மௌலவிகளே, அன்பான தொலபாக்களே, நீங்க இங்க ஒரு நூலை, ஒரு கயிற்றை, ஒரு சங்கிலியை, இந்த முனையை நீங்க பிடிச்சிருக்கிறீங்க. இதன் அடுத்த முனையை ரசூலுல்லாஹ் பிடித்திருக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள் இங்க இருக்கிறாங்களே, அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? என் பையன் ஒரு சங்கிலியை பிடிச்சிருக்கான். அந்த சங்கிலியை பிடிச்சிருக்கிறது பூரா வலிமார்கள், அந்த சங்கிலியை பிடிச்சிருக்கிறது பூரா நபிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்திருக்கிறார்கள். இந்த சங்கிலி தொடரில் உங்களுடைய பெற்ற பிள்ளையை இணைத்துக் கொள்ளுகிற முயற்சி தான் ஹாஃபிஸாக்குவதும் ஆலிமாக்குவதும். ஒரு நீண்ட பாரம்பரியம் மார்க்க கல்விக்கும் அதனுடைய மகத்துவத்திற்கும் உண்டு. பட்டமளிப்பு விழாக்கள்ல பெரும்பாலும் சொல்லியிருக்கோம், அல்லாஹ் இன்னைக்கு வரைக்கும் கண்ணியமா வச்சிருக்கான் உலமாக்களை. பாக்கெட்ல காசு கம்மியா தான் இருக்கும், ஆனாலும் கண்ணியமா வச்சிருக்கான். உங்களுக்கு தெரியுமா, உலமாக்களை மட்டும்தான் உலகத்திலேயே சும்மா பார்த்துட்டு போறதுக்குன்னு ஜனங்க வருவாங்க, சந்திக்கிறதுக்கு. நீங்க அப்படியெல்லாம் டாக்டர்கிட்ட போக மாட்டீங்க. வியாதி வந்தா அவர்கிட்ட போவீங்க, கேஸ் வந்தா வக்கீல்கிட்ட போவீங்க, பில்டிங் கட்டணும்னா இன்ஜினியர்கிட்ட போவீங்க. ஒண்ணுமே இல்லாம அஜத்திட்ட வருவாங்க. என்னங்க என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, தாங்களை சந்திச்சுட்டு போ, அஸ்ஸலாமு அலைக்கும், துஆ செய்யுங்க, போயிடுவார். எதுக்கு வந்தாருன்னு நமக்கும் தெரியாது. சலாம் சொல்லிட்டு முசாஃபா ஒன்றும் வேண்டாம். நான் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே கும்பகோணத்தில் ஒரு நல்ல கூட்டமாக இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட இந்த நேரம் 7 மணிக்கு கன்சல்டேஷன் அவரில் நேராக போங்க, உள்ளே போங்க. என்னம்பார், உங்களை பார்த்துட்டு போலான்ட்டு. நீ என்ன லூசாம்பார்? வியாதிக்கு பார்க்கறது வேற, சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன், கை கொடுங்க அப்படின்னா அவர் வேற ஆஸ்பத்திரிக்கு எழுதி கொடுத்துருவாரு. ஆமா, அந்த ஆஸ்பத்திரிக்கு. ஒரு வக்கீல்கிட்டயோ ஒரு யாரோ ஒருத்தர் போங்களேன் நேரம், என்ன விஷயம்? சும்மா உங்களை பார்க்கலாம். யாரும் போறதில்லை. மார்க்க அறிஞர்களாக இந்த ஊரில் எந்த ஊரில் இருந்தாலும் சலாம் சொல்லவும், சந்திக்கவும், கை கொடுக்கவும், துஆ செய்யுங்கன்னு சொல்லவும் இந்த உலகத்தில் இப்போது வரைக்கும் கடந்த 1000 வருடங்களுக்கு மேலாய் இந்த மண்ணில் இறைவன் அப்படி ஒரு மரியாதையை வைத்திருக்கிறார். என்ன கொஞ்சம் காசு கம்மியா இருக்கு, அதெல்லாம் தருவோம், ஆனாலும் நிம்மதியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை விட கம்மி கொடுத்தாலும் நல்லா தான் இருப்போம். நிர்வாகிகள் போயிட்டாங்க, அதனால கம்மியாவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நிறைவா தான் கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் நினைக்கிறேன். எல்லா பக்கம் அப்படி இருக்காதுன்னு இருந்தாலும் இந்த பணியை தொடர்ந்து செய்கிறோம். இந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. அவங்க ஹக்கீம் இப்னு ஹிஸாம் மக்காவில் 4 பேர் அறிவாளிகள், அதுல ஒருத்தர் இவர்.
பயங்கரமான அறிவாளி, அறியாமை காலத்திலேயே. சில பேருக்கு மட்டும்தான், அலி ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட சில பேருக்கு மட்டும்தான் காபாவுக்கு உள்ள பிறக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அதுல அவர் ஒருத்தர். காபாவினுடைய கதவு திறந்திருந்த போது பிரசவ வழியில உள்ளே போன தாய், அந்த இதுக்கு பிறந்தவங்க ஹக்கீம் இப்னு ஹிசாம். இஸ்லாமுடைய வருகைக்கு முன்பு அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கையேந்துவார். எதுக்கோ கேட்பார், கொடுப்பாங்க. அந்த பக்கம் வந்து கேட்பாரு, இந்த பக்கம் வந்து கேட்பாரு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஹதீஸ. 2-3 தடவை கேட்பாரு. இங்க வேற பாங்க. அன்பானவர்களே, அப்போ ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு 3 தடவை கொடுப்பாங்க. கொடுத்து முடிச்சிட்டு கூப்பிட்டு சொல்லுவாங்க, யா ஹக்கீம். ஹக்கீம் இப்னு ஹிசாம்ட, இன்ன ஹாதல் மால ஹுலுவ ஹதிரா ஃபமன் அஹதஹா பிஸகாவத்தி நஃப்ஸிஹி பூரிக லஹு ஃபீஹி. ஹக்கீம், வாங்குறப்பவே இந்த காசு அல்லாஹ் எனக்கு பரக்கத்து செய்வான்னு திறந்த மனசோட வாங்கினா அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருவான். வமன் லம் யஅஹுது பிஸகாவத்தி நஃப்ஸிஹி லம் யுபாரக லஹு ஃபீஹி. வாங்குறப்பவே அப்படி நினைக்காம இது எனக்கு பத்துமா, இது போதுமா, இன்னொரு தடவை கையை நீட்டுவோமான்னு நினைச்சிட்டே வாங்கினீங்கன்னா அல்லாஹ் பரக்கத் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹக்கீம் இப்னு ஹிசாம் சொல்றாரு, வாழ்க்கையில அதுக்கப்புறம் எந்த காலத்திலையும் யார்கிட்டையும் அவர் கை நீட்டினது இல்லை. மட்டுமல்ல, கம்மி காசு தான் இருக்கும், அல்லாஹ் பரக்கத் செஞ்சு விட்டுருவான். ஹக்கீம் இப்னு ஹிசாம் எக்கச்சக்க காசு வச்சிருந்தார். அது மாதிரி சம்பளம் குறைவாக இருந்தாலும் சகாபத்து நப்ஸ் என்கிற ஹதீஸின் வார்த்தை, சகாபத்து நப்ஸோடு ரப்பு பரக்கத்து செய்வாண்டு வாங்கிறதுனால இன்றைக்கு வரையும் தற்கொலை எல்லாம் செய்யாம, ஸ்ட்ரைக் எல்லாம் செய்யாம, திண்ணையா உட்கார்ந்து அழுகாம அவர்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் சொல்லுகிறோம், நபிமார்களின் வாரிசுகள் 3 நாள் தொடர்ந்து அடுப்பெரியலன்னு சொல்றோம் இல்லையா? அந்த நபியின் வாரிசுகள் உலமாக்களில் நிறைய பேர்த்தை எங்களால் காட்ட முடியும். அவ்வப்போது குடும்பம் பட்டினி கிடக்க அதை வெளியில சொல்ல முடியாத மார்க்கறிஞர்கள் இருப்பதை சொல்ல முடியும். ஆனாலும் இவ்வளவு சிரமங்களுக்கு பின்னாலும் அந்த இறை பணியிலே தொடர வேண்டும் என்கிற பிடிவாதம் வேற ஒண்ணுமே இல்லை. இது எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு விட்டு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பெருமை. எங்களின் துஆக்கள் கூட அதுதான். வஃபாத்துக்கு போற கடைசி நேரம் வரைக்கும் ஏதாவது ஒரு கால அல்லாஹ்வை, ஏதாவது ஒரு கால ரசூலுல்லாஹ்வை சொல்லிட்டு தான் மௌத்தாகும். சொல்ல போனால் நிறைய உலமாக்களின் துஆ அது. சொகுசா எங்கேயாவது எந்த வேலையும் இல்லாம படுத்திருந்த மௌத்தா போறதை விட வாழ்க்கையில் வாழுகிற இறுதி கட்டங்கள் வரைக்கும் அல்லாஹுவை பேசுகிற, ரசூலை பேசுகிற, தொடர்ந்து நம்முடைய மூச்சு காற்றெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக, ஷரியத்திற்காக உழைக்கப்படுகிற, சிந்தப்படுகிற ஒரு சூழல் இறக்கும் வரை உருவாக வேண்டும் என்பதுதான் உலமாக்கள் எல்லாம் கேட்கிற துஆ. இவ்வளவு சிரமத்துக்கு இடையில எந்த ஆலிம்களும், நாங்க ஜல்சாக்கள்ல நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, தற்கொலை எல்லாம் பண்ண மாட்டோம். 2வது, உங்களை எல்லாம் விட நிம்மதியா நாங்க தூங்கிடுவோம். ஆமாங்க, ஆலிம் சார் தூங்கினா பாத்தீங்கன்னா சும்மா பள்ளியாச்சல்ல தெலகாணி கூட இருக்க, இப்படின்னு பாரு, கொரட்டை 5வது நிமிஷம் ஆரம்பிச்சிடும், ஜம்முன்னு தூங்குவார். அங்க காசு இல்ல, வாடகை, அது இது, பால்காரன், ஸ்கூலு, லொட்டு லொசுகு, என்ன எங்க பிரச்சனை இருந்தா தூங்க வருமா? கடன் இருந்தா தூங்க வருமா? லைஃப்ல காசு இல்லைன்னா தூங்க வருமா? நம்மளுக்கு ஜம்முன்னு வந்துடும், படுத்த உடனே நீட்டா தூங்கிடுவோம். பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம், கோடீஸ்வரங்க மாத்திரையை போட்டுட்டு ராத்திரி 1 மணி வரையும் உலாத்திக்கிட்டே இருக்கான் தூங்காம. பர்சாக்களுடைய ஜல்சாக்கள்ல சொல்லியிருக்கேன், 5 மாத்திரை 6 மாத்திரையை ஒன்னா திண்டு போட்டு ஏசி ரூம், பஞ்சு மெத்தை, அழகான இது, குட்டி போட்ட பூனை மாதிரி உலாத்திக்கிட்டே இருப்பான். ஏன்னா தூங்கலையா? வரமாட்டேங்க. முதல்லயே அட்வான்ஸா இஷா தொழுதுட்டு வீட்டுக்கு போறப்ப அஜத்திட்ட கேட்டு வாங்கிடுவான், என்னன்னு, தூக்கமே வரமாட்டேது, என்ன ஓதுறது. அவர் ஏதாவது ஒரு செலவாத்து தெரிஞ்சதை சொல்லி கொடுத்து, இந்த செலவாத்தை ஒரு 101 தடவை ஓது,
அது தூக்கம் வந்துடும் அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவார். அதை 12:30க்கு ஃபோன் பண்ணி அது முடிஞ்சு அப்புறம் என்ன ஓதுறது? இருக்கிற நீங்கள் சொல்லி கொடுத்த செலவாத்து முடிஞ்சிருச்சு, வேற ஏதாவது ஓதணுமா? அதாவது தூக்கமே வராமல் இப்படி சுத்துற நிறைய கோடிகளுக்கு சொந்தக்காரர்களுக்கு இடையில் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு பொதுவாக ஒன்று தெரிஞ்சுங்க, சம்பளம் கம்மியாகிற வரையும் தூக்கம் நல்லா வரும். இவர் விட்டா நம்ம சம்பளத்தை எல்லாம் குறைச்சி விட்டுருவாருன்னு யாரும் நினைக்க வேணாம். நான் அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்காக சொல்லி இந்த பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கான் பார்த்துருக்கீங்களா? பஸ் ஸ்டாண்டை ஒட்டி, ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி. அவனுக்கு வீடெல்லாம் கிடையாது. அவன் பாட்டில் எங்கேயாவது கூலி வேலைக்கு போவான். அவனோட லைஃப் ஸ்டைலு சில பேர் கொஞ்சம் ஊற்றிக்குவான், ஏதாவது பண்ணுவான். அப்படியே படுத்து கிடப்பாங்க ஜம்முன்னு. அந்த கொசு கடிக்குது, நாட்டம் அடிக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா என்ன அருமையாக தூங்குவான் தெரியுமா? நம்ம ஆளுக்கு ஏசி ரூமில் உள்ள அவனை பார்த்து பொறாமப்படணும். ஜம்முன்னு தூங்கிட்டு இருப்பான். சில நேரம் அது என்னமோ தெரியல, அல்லாஹ் அப்படி வச்சிருக்கான். பெரிய மாளிகை, பயங்கரமான மாளிகை, உள்ள முதலாளி இருக்காரு. ஆமா, இங்க ஒருத்தர் கேட்ல செக்யூரிட்டின்னு ஒருத்தனை போட்டிருப்பாங்க. ஒரு சின்ன ரூம்குள்ள ஒரு சமயத்துல சேர்ல உட்காந்துருப்பான் அந்த கூர்கா. ஆமா, ஒரு யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருப்பான். அவரு மேல 5 மாத்திரை சாப்பிட்டு அந்த ஏசி ரூம்ல அவர் தூக்க வராம உடாத்திட்டு இருக்காரு. இங்க இவன் இந்த சேர்ல அன்பொசிஷன்ல தூங்கிட்டு இருப்பான். நீங்க இந்த சேர்ல அது கரெக்டா கம்ஃபர்ட் ஜோன்ல தூங்க முடியாதுங்க. சேர்ல நைட்டு போறான் இவன் பாத்தீங்கன்னா இப்படி சொருகிக்குவான், இப்படி சொருகிக்குவான். அது தூங்குற ஸ்டைலே அல்ல, ஆனா அப்படி தூங்கிடுவான் ஜம்முன்னு. அவர் அங்க மாத்திரை போட்டு உலாத்திட்டு இருப்பார். என்ன வித்தியாசம் வரீங்க? அவர்னால ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படுகிற ஒரு ஊழியன் இவன். ஆனா அவரு கோடிகள்ல மல்டி மில்லியனரா இருக்கிறவர், பெரிய தொழிலதிபர். அன்பானவர்களே, பொருளாதாரம் குறைவாக இருந்தாலும் வாழ்வுக்கான ஜீவாதாரத்தினுடைய கருவிகளும் காரணங்களும் குறைவாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் நிம்மதியான வாழ்க்கையை தந்திருக்கிறான். காசு பணங்களை விட இந்த நிம்மதி தொடர வேண்டும், இந்த பரக்கத்து தொடர வேண்டும். எல்லாத்துக்கும் மேல மௌத்தா போற வரையும் இந்த ஹிதுமத்தும் தொடர வேண்டும். அந்த அடிப்படையில் மனது வைத்துக் கொண்டு நீங்கள் மௌலவிகளாகுங்கள். உலகத்தின் உயர்ந்த இல்மை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இது விளம்பரத்தில் தெரியாது. அது டாக்டர், இன்ஜினியர், அது இதுதான் ஃபோக்கஸ் ஆகும். இது அல்லாஹ்விடத்தில் ஃபோக்கஸ் ஆன கல்வி. பிடிவாதமாய் ஓதி முடித்து ஆலிமாகி அல்லாஹுவின் அறப்பணியை, அண்ணல் ரசூலுல்லாஹுவின் மார்க்க பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிற நிய்யத்து வையுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் இங்கே பட்டம் பெறுகிற மௌலவிகளுக்கும் ஓதுகிற மாணவர்களுக்கும் அந்த எண்ணத்தை தருவானாக. மிகச்சிறப்பான முறையில் ஒரு பாரம்பரியமான மதரசாவை நடத்தக்கூடிய ஒயிட் ஹவுஸ் குழுமத்தார்கள், அவர்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய பெரியபாயினுடைய வழியில் தொடர்ந்து இந்த மதரசாவை சிறப்பாக நடத்துவதற்கு அல்லாஹ் அவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. எந்தெந்த பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளை ஆலிமாக்கி கொண்டிருக்கிறார்களோ, யா அல்லாஹ் உலமாக்களுக்கு தரக்கூடிய பரக்கத்தையும் நிறைவான வாழ்வையும் அந்த பெற்றோர்களுக்கும் வழங்குவாயாக. இறுதியாய் எங்களின் மூச்சு உள்ள வரைக்கும் இந்த மார்க்கத்திற்காக எழுத்தால், பேச்சால், பல்வேறு மார்க்க பணிகளால் சேவை ஆற்ற எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.